என்னை பொறுத்தளவுக்கு யாராக இருந்தாலும் நீங்கள் வசதி வாய்ப்பு இருந்தாலும் வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் கூட எளிய முறையில், அதாவது 7 நாளைக்கு ஒரு முறை ஏதாவது தெய்வ ஸ்தலத்துக்கு போயிட்டு வரும் பொழுது அந்த தெய்வ சன்னதியிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வருவதற்குள்ளாக இடையில யானையை பார்த்தோம் அப்படின்னா அந்த யானைக்கு ஏதாவது ஒரு ஆகாரம் வாங்கி கொடுத்துட்டு அந்த யானையுடைய ஆசீர்வாதம் வாங்கினாலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு திருஷ்டியாக இருந்தாலும், எவ்வளவு போட்டி இருந்தாலும், எவ்வளவு பொறாமை இருந்தாலும் அது துஷ்டமாகிவிடும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதாவது இந்த யானையினுடைய ஆசீர்வாதம் வாங்கணும்னு வைங்களே, அகில உலகத்தில் உள்ள அத்துணை திஷ்டிகளும் அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபொடியாகும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய விதியாக இருந்துட்டு இருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில் யானை சம்மந்தப்பட்ட அந்த விலங்குகளுக்கு, யானை சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி அமைப்புகளுக்கு ஏதாவது ஆகாரம் வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அதாவது ஒரு வரமுறையாக வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம்.